வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய மாலை பொழுது ஒரு அருமையான ஒரு தகவலோட இன்னைக்கு உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அ இன்றைய ப்ரோகிராம்ல கலந்துக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும், வரவேற்பும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ப்ரோகிராம்ல இந்த டைம்ல கன்டினியூஸா நம்மளும் லாஸ்ட் ஃபியூ டேஸா சென்னை மக்கள் ரொம்ப குடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அஃபிஷியல் நிறைய மீட்டிங்ஸும், ட்ரெய்னிங்ஸும் நம்மளுடைய வோல்டன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ, அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய பொழுதும் நம்ம இன்னைக்கும் நம்மளுடைய பாலன் சார் வந்திருக்காரு. ஸோ, அவரு நம்மளுடைய இன்றைய ட்ரெய்னிங்கும் எடுக்கப் போறார். ஆனா, அதுக்கு முன்னால சில தகவல்கள் நம்மளுடைய கரியன்ஜிய பத்தினது நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னுடைய பேர் நதீம். ஸோ, நான் இன்னைக்கு நம்ம சென்னை ஆஃபீஸ்லேருந்து உங்ககிட்ட பேசுறேன். ஸோ, நம்ம இன்னைக்கு ப்ரோகிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ, இன்றைய நம்மளுடைய முதல் பார்ட் பாருங்க. நம்மளுடைய பிளாக் ஜிஞ்சர பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, இன்னும் நேரம் இருக்க நண்பர்களே, உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் யாருக்கும் நீங்க ஞாபகப்படுத்தணும், அவங்கள வர வைக்கணும்னா, இப்பவும் டைம் இருக்கு. இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்மளுடைய அ முக்கியமான தகவல்கள பாலன் ஷேர் பண்ண போறார். ஸோ, அதுக்கு தயாரா இருங்க. அதுக்கு முன்னால நம்மளுடைய சிறிய பங்களிப்பு கரி இந்திய பத்தி பிளாக் ஜிஞ்சர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ, புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கும் கரி இஞ்சி சில விஷயங்களை எப்படியெல்லாம் பண்ணுது, என்னென்னலாம் செய்யக்கூடிய அதோடைய தகுதி இருக்கு, எப்படி இதோடைய மருத்துவ குணம் இருக்குங்கிறத பத்தி அ ஒரு சின்ன தகவல் அறிக்கை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு கரி இஞ்சிங்கிறது எங்கேருந்து வருது? என்ன ஏது? இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ப்ரோகிராம்ல இப்போ கிட்டத்தட்ட 41 பேர் வந்திருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ, கரி இஞ்சின்னு சொன்னோம் அப்டின்னா, நமக்கு வேணா இந்த கரி இஞ்சி புதிய பெயராக இருக்கலாம். ஆனா, நம்ம அ கிழக்கு இந்திய நாடுகள்ல பார்த்தீங்க அப்டின்னா, அதுவும் முக்கியமா தாய்லாந்து, அத சுத்தி இருக்கக்கூடிய வியட்நாம், கம்போடியா பார்டர்ஸ்லலாம் இந்த கரி இஞ்சின்னு சொல்லக்கூடியது பல ஆயிரம் வருடங்களாக அவர்களுடைய பாரம்பரிய மருத்துவத் துறையில பயன்படுத்திட்டு வந்துருக்காங்க. ஸோ, இது எங்க கிடைக்குது அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அதிகபட்சமாக இதோடைய விவசாயம் கூலன் மவுண்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாய்லாந்துல கிட்டத்தட்ட நிலப்பரப்புலேருந்து 5000 அடி மேல இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள்ல தான் இதோடைய அ ம விவசாயம் நடக்குது. ஸோ, இது பல ஆயிரம் வருடங்களாக பாரம்பரிய மருத்துவத் துறையில பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. நல்ல ஆரோக்கியத்துக்காக இத பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. அவங்களுடைய சொந்த மொழியிலயும் இதுக்கு கச்சாய்தம், ஹாலியா ஹித்தம் இந்த மாதிரி பெயர்கள் இருந்தாலும், சயின்டிஃபிக்கான பெயர் உலகம் முழுசா இத பத்தி தெரிஞ்ச பெயர் கெம்ப்தேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லக்கூடியது. ஸோ, கெம்ப்தேரியா பர்விஃப்ளோரா தான் நம்மளுடைய இந்த கரி இஞ்சியுடைய சயின்டிஃபிக் நேம். ஸோ, இத குடுத்து நீங்க Googleல போய் சர்ச் பண்ணும்போது, ஏகப்பட்ட தகவல்கள் கரெக்ட்டான தகவல் தேவை அப்டின்னா, இந்த கெம்ப்தேரியா பர்விஃப்ளோராங்கிற பேர்ல தான் நம்ம பார்க்க முடியும், பார்க்கலாம். ஸோ, நெறைய விஷயங்கள் அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, சில கீ ஹைலைட்ஸ், சில முக்கியமான தகவல்கள் ஆரம்ப கட்டத்தில நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இட்ஸ் அ பவர்ஃபுல் மெடிசினல் ரூட்ன்னு சொல்லுவோம். ஸோ, ஒரு ம் கிழங்கு வகையில நம்மளுடைய ஜிஞ்சர் ஃபேமிலியிலேயே இது கெம்ப்தேரியா பர்விஃப்ளோரா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சூப்பர் ஃபுட்ன்னு சொல்லக்கூடியது. இதோடைய முக்கியமான காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிமித்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்றது தான் இதோடைய இவ்வளவு மருத்துவ குணங்களுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ, இதில் பலவிதமான ம் அ ம் அ இயற்கையாக உடல் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வேலை பண்றதுல ஆன்டி கேன்சர், ஆன்டி அலர்ஜி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த மாதிரி வீக்கங்கள் குறைப்பதிலிருந்து ஒவ்வாமை நோய்கள் இது எல்லாமே பயன்படுத்தினாலும், அடிப்படையாக பிசிக்கல் ஃபிட்னஸ் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு இது மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணுது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த, ரத்த ஓட்டம் சீராக்க. ஸோ, இதோடைய நியூட்ரிஷனல் கன்டென்ட் இதோடைய உட்கூ உட்கூறான இதோடைய முக்கியமான ஊட்டச்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய காம்பவுண்ட்ஸ் இதில இருக்கக்கூடியது பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லுவோம். பாலினாலே தெரியும் இல்லையா? பலவிதமான.
அப்போ இதில் பலவிதமான மித்தாக்சி ஃப்ளேவோன்ஸ் கலந்ததுலையும் ஸ்பெசிஃபிக்கலி ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா 5,7 டைமித்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியது இதுதான் இந்த போட்டன்ட் ஃப்ளேவனாய்டு. இந்த கரி இஞ்சியோடைய இவ்வளோ மகத்துவத்துக்கு மருத்துவ மகத்துவத்துக்கு காரணமானது இந்த 5,7 டைமித்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்கிறது. இது பலவிதமான உடல் நன்மைகளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் அந்த பாலிமித்தாக்சி ஃப்ளேவோனில் நிறைய மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி சயனின்னு சொல்லக்கூடியதாகட்டும், நிறைய தாது பொருட்கள், அதில் ஜிங்க்கு, காப்பர், நிறைய மினரல்ஸ், செலனியம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது. அது மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸில் தேவையான நிறைய விஷயங்கள் இது வந்து ஒரு மல்டி நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸோட ஊட்டச்சத்தோடு கலந்தது தான் இது. ஸோ இது என்னென்னலாம் விதமான ஹெல்த் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்து சொல்லக்கூடிய லெவலில் எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைப்பதில், இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுலையும் இது வந்து பயன்படுத்துது. அதே போல் எனர்ஜி, ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இது வெறும் உடற்பயிற்சி செய்வதற்கோ இல்லை விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதாரண நபர் கூட அவருடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ண, நாள் பூரா வேலை செஞ்சு களைப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட நல்ல ஒரு நாள் முழுதும் உற்சாகத்தையும் தரக்கூடிய, நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரிஞ்சி உலகம் பூரா ஆண்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஹெல்த் இஷ்யூவில், செக்ஷுவல் ஹெல்த் இஷ்யூஸில், ஆண்மை குறைபாடுகள்லேருந்து ஆரம்பித்து அவர்களுடைய ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஒரு காம ஊக்கியாக, அதாவது லிபிடோ என்ஹான்சராக இது அறியப்படுகிறது. இரத்த ஓட்டங்களை இது சீர்படுத்தக்கூடியதாகும். அதே போல் மெயினாக இது பல விதங்களில் சொல்லும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் வேலை பண்ணுது அப்படின்னா இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல, அதுலேயும் ஞாபக மறதி பிரச்சனைகளாகட்டும், வயதாகும் போது வரக்கூடிய பலவிதமான ஆல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி நோய்களில் வராமல் தடுக்கிறதும், வந்ததில் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுத்து இது மூளை நரம்புகளையும் மீட்டெடுத்து மூளை செயல்திறனை அதிகப்படுத்துறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வயது ஆக ஆக ஒன்று வயதானனால நம்ம முன் ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் விழுகிறதோ, உடல் தளர்ச்சி வர்றது, தோல் பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஆன்டி ஏஜிங் இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது. வயதாகக்கூடிய தன்மையே தள்ளி போடும். அது மட்டும் இல்லாமல் இளமையாக வைத்துக் கொள்வதும், தோல் எல்லாம் நல்ல மினுமினுப்பாகவும் நல்ல நம்மளுடைய இளமையை பாதுகாக்கிறதுல இது பயன்படுதுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆதாரங்கள் இருக்கு. இரத்த நாளங்களை விரிவடை வைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய தன்மையும், நிறைய நம்மளுடைய பிளட்ல ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்தி தரதும், உடல் முழுதும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதில் இது வந்து பயன்படுது. லிவர் டீடாக்ஸ்னு சொல்லுவோம். அதுவும் முக்கியமாக நம்மளுடைய லிவர் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் ஒரு முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம். ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்குள்ளார சேரக்கூடிய டாக்ஸின்ஸான கழிவுகளும், கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு நைட்டு பூரா யார் சுத்தப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் தான். பட் இந்த லிவரையும் நல்ல சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கரிஞ்சியானது அதில் எக்ஸஸாக சேரக்கூடிய கொழுப்புகளாகட்டும், ஃபேட்டி லிவர் ஆகட்டும், அதில் சேரக்கூடிய டாக்ஸின்ஸை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு லிவர் முதல்ல சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் அது முழுதாக வேலை பண்ணும். அதை வந்து இது பாதுகாக்குது. உடல் பருமனை குறைப்பதில் இது நம்மளுடைய அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையாக, அது வயிற்றில் சேரக்கூடிய தொப்பை கொழுப்பான விசரல் ஃபேட் ஆகட்டும், நம்மளுடைய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும், சர்க்கரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இது அதிகப்படுத்தி நம்ம உடம்புல ஒரு இயற்கையாகவே கொழுப்புகளை கரைத்து நம்மளை நல்ல மெலிதான உடல்வாகவும் செய்ய இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அதாவது எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக அடிப்படையாக ஒரு பிரச்சனை எப்போ உருவாகுதோ இது எல்லாமே அதனுடைய ஒரு கதவு திறந்து விட்ட மாதிரி வர்றது சர்க்கரை வியாதி. ஸோ அதில் வந்து இது சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். இந்த கரிஞ்சியானது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி நபர்களுக்கு அந்த இன்சுலின் சுரப்பே வந்து நின்று போச்சுங்கிறத திரும்ப உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆய்வுகள் இன்னைக்கு சமீப காலத்தில் போன பிப்ரவரி மாதத்தில் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில்
சர்க்கரை நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, திரும்ப அந்த கணையத்தில அந்த இன்சுலின் சுரக்க வச்சா, சர்க்கரை நோய கட்டுப்படுத்தலாம்னு சொல்றோம். ஏன்னா இன்சுலினுக்கு சுரப்பு குறையும்போது தானே சர்க்கரை நோயே வருது. அப்போ இப்ப சமீபத்திய ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, கரிஞ்சி சாப்பிடும்போது, கரிஞ்சியுடைய முக்கியமான ஃப்ளேவனாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த கணையத்தில இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை அத அதிகப்படுத்தி குடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இயற்கையாகவே நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பு அதிகமாகும்போது, செயற்கை இன்சுலின்கள் இல்லாம நம்ம ஆரோக்கியமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது கரிஞ்சிய இன்னைக்கு அதிகப்படியான ம் ஆய்வுகள்னால ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கூட பார்த்தீங்கன்னா, எலும்புகளுடைய கால்சியம் தன்மைய அதிகப்படுத்தி குடுத்து, ரத்த நாளங்கள் ஓடக்கூடிய கால்சியம திரும்ப நம்மளுடைய எலும்புகள்ல கொண்டு போய் சேர்த்து, நம்ம எலும்புகள்ல வரக்கூடிய பல நோய்கள தடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வெளியில வந்தாலே சுவாசிக்கக்கூடிய காத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் புகையும், மாசு மொத்தமா காத்தே இன்னைக்கு கெட்டு போய் கிடக்கும்போது, எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாம நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் கெட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி இடத்துல பலவிதமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள இது தடுக்குது. நம்மளுடைய நுரையீரல்ல சேரக்கூடிய அழுக்குகள வெளியேற்றி, நுரையீரல்ல அதிகப்படியான காத்த ஆக்ஸிஜன உள்வாங்கக்கூடிய தன்மை இது உருவாக்குதுன்னு கண்டுபிடிச்சு, அதேபோல பிளாக் ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா, ரெட்யூசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இன்னைக்கு பல பிரச்சனைகள்ல அடிப்படை எந்த ஹாஸ்பிட்டலோ, எந்த டாக்டர் போனாலும் முதல்ல என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஆங்ஸைட்டி இத குறைங்கன்னு சொல்றாங்க. எந்த விதமான கெட்ட பழக்கம் இருந்தோ, இல்லைன்னா கூட, இன்னைக்கு பல நபர்கள் இளமையிலேயே இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, மத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, இந்த கருஞ்சியானது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் சொல்லுது. அது எல்லாத்துக்கும் மேல மகுடம் வச்சாப்படி, இன்னைக்கு மக்கள் மத்த வேற எந்த நோய் வந்தா கூட, இந்த அளவுக்கு ஒரு நோய்க்கு பயப்படுறது அப்படின்னா, அது கேன்சருக்கு மட்டும் தான். இல்லையா? ஏன்னா மத்ததெல்லாம் வந்தா கூட ஏதோ கண்ட்ரோல்ல வாழ்ந்துடலாங்கன்னா, இது உயிர்க்கொல்லியாக இருக்கும் பட்சத்தில், இன்னைக்கு கரிஞ்சியோடைய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இது கேன்சர் செல் வளர்ச்சியவே தடுக்குது. அது மட்டும் இல்லாம புதிய ஆரோக்கியமான செல்கள உருவாக்குறதுல பயன்படுது அப்படின்ட்டு பலவிதமான ஏன்னா கேன்சர் கூட ஒரு மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு, இது ஒரு பரம்பரை நோயோ, இல்ல வேற எந்த விதமான ஒரு காரணங்கள சொல்லும்போது, அடிப்படையான காரணம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய கரு நம்மளுடைய மெட்டபாலிக் டிசீஸஸ தடுக்கிறது வேலை பண்ணுதுன்னா, நிச்சயமாக இது மூலியமாக கேன்சர் நோய்கள தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்ட்டு யுஎஸ்லேருந்து ஜப்பான் வரைக்கும் பலவிதமான ஆய்வுகள் சொல்லுது. இத்தன ஆய்வுகள் சொல்லுது அப்படின்னா, அதுக்கெல்லாம் எங்க சாட்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நெட்ல போய் பார்த்தாலே, பலவிதமான மருத்துவ குறிப்புகளும், மெடிக்கல் ஜர்னல் சொல்லக்கூடியது மருத்துவர்கள் படிக்கக்கூடிய லேட்டஸ்ட்டா என்ன அதில கண்டுபிடிப்புகள் இருக்கு. எப்படி இயற்கையாக பல விஷயங்கள் கட்டுப்பாடுல வருது நோய்கள் அப்படிங்கிறதுக்கு, இதெல்லாம் தான் சாட்சிகள். ஸோ இதில நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். இந்த மாரி நம்மளுடைய கரியிஞ்சிக்கு ஏகப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் இருக்கு. அதுல சிலத பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் இன்கிரீசஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே அ பா மரபு ரீதியாக அது இருக்குன்னா கூட, இன்னைக்கு ஹீலியான்ங்கிற ஒரு மருத்துவ பத்திரிகையில இத பத்தி தான் போட்டிருக்காங்க. ஆன்டி ஒபிசிட்டி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உடல் பருமன குறைக்குதுங்கிறதுக்கு ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷனல் ஹெல்த் அண்ட் ஃபுட் சயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவ பத்திரிகையில இத பற்றியும் குடுத்திருக்காங்க. அதேபோல எலும்பு பிரச்சனைகள பத்தி நம்ம சொல்றோம். அதுக்கும் ஆய்வு சொல்லுது பாருங்க. பப்மெட்ல எஃபெக்ட் ஆஃப் கெம்பேரியா பர்விஃப்ளோரா எக்ஸ்ட்ராக்ட் ஆன் நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு தேய்மானங்கள், மூட்டு ஜவ்வுகள் எல்லாம் போகும்போது ஏற்படக்கூடிய நோய்கள தடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆ நியூட்ரிஷன் அவுட்லுக்ன்னு சொல்லக்கூடியதுல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆண்மை குறைபாடுகள்ல இது எப்படி வேலை பண்ணுது அப்படின்ட்டு. ஆன்டி கேன்சர்ல பாருங்க ஹிண்டாவின்னு சொல்லக்கூடியது மாற்று மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஆய்வுகள பிரசுரிக்கக்கூடிய ஒரு மருத்துவ இதழ். இதுல கூட நம்மளுடைய ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ பத்தி நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. பாலிமீத்தாக்சிஃப்ளேவோன் பியூரிஃபைட் ஃப்ரம் கெம்பேரியா பர்விஃப்ளோரா. நம்ம என்ன சொன்னோம்? கரிஞ்சியோடைய உண்மையான சயின்டிஃபிக் நேம் கெம்பேரியா பர்விஃப்ளோரா. இது உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுடைய கொழுப்பை கரைக்க உதவுது அப்படின்னு ஜப்பான்ல நடந்த ஒரு ஆய்வு. இதுபோல எல்லாமே
நம்ம இருதய நோயை பத்தி சொல்றோம்னா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பப்மெட்ல வாஸ்குலர் ஃபங்ஷன்ஸ் இன்கிரீஸ் பண்ணுது. அதாவது இருதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருதயத்த அ நல்ல ஆரோக்கியமா வச்சுக்குதுங்கிறத பத்தி நெறைய ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கரு இஞ்சிய பத்தி எது சொன்னாலுமே, அது எல்லாமே அ அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளின் ஆதாரத்தில தான் சொல்றோம். இப்போ சமீபத்தில கூட ஜூலை மாசத்தில பார்த்தீங்கன்னா, மலேசியாலேயே ஒரு டாப் மோஸ்ட் அம் அ நியூஸ் பேப்பர்ல பாருங்க, "பிளாக் ஜிஞ்சர் டூ காம்பேட் கேன்சர்" அப்படின்ட்டு ஒரு டாக்டரோட ரிசர்ச் அதில வந்திருக்கு. அதுலயும் நம்ம ஊர்ல இன்னைக்கு சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல தாக்கிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய இந்த கரு இஞ்சியானது அந்த செர்விக்கல் கேன்சர வந்து தடுக்கிறதுல வேலை பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் இருக்கு. அம் ஏகப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரையும் மறைக்கவே முடியாது. எது நீங்க சொன்னாலும் உடனே Googleல போய் சர்ச் பண்ணக்கூடிய லெவல்ல இன்னைக்கு சின்ன பசங்களே இருக்கும்போது, இதோடைய கரு இஞ்சியோடைய ஒவ்வொரு விஷயமுமே நம்ம அறிவுபூர்வமாக சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஏன் இந்த கரு இஞ்சி உடல் முழுதும் இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியத்த தருதுன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய தேவை நம்ம உடம்புல எனர்ஜி லெவல் அதிகமா நல்லா இருக்கும். இல்லன்னா, நம்ம வந்து எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்ம உடம்பு தாங்க முடியாம போயிடுது. ஏன்னா, உடல் ஆரோக்கியமாக இருந்தா நோய் வருமா? அப்போ ஆரோக்கியமான உடலுக்கு தேவை மருந்தா, உணவா, நல்ல ஊட்டச்சத்தான உணவா அப்படிங்கும்போது, நம்ம உடம்பு நல்ல ஊட்டச்சத்தான உணவு குடுக்கும்போது, நம்ம உடம்புல எனர்ஜி லெவல் எப்படி அதிகமாகுது அப்படிங்கிறத கரி இஞ்சி வந்து எப்படி நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகப்படுத்துதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆய்வுகள் செஞ்சு இன்னைக்கு 100% அத வந்து ப்ரூவ் பண்ணி குடுத்துட்டாங்க. So modern research supports black ginger, Kaempferia parviflora benefits, increases energy production அப்படின்ட்டான். நல்ல எனர்ஜியான பாடியில நோய் வருங்களா? இது மட்டும் இல்லாம, நம்ம கரு இஞ்சிய வோல்டன்லேருந்து நம்ம வந்து இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 கம்பெனி பிளாக் ஜிஞ்சர் விக்கக்கூடியது நம்ம ஏன் அப்டின்னா, நம்ம நேரடியாக அந்த கரு இஞ்சியோட பவுடர விக்கல. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த உள்கூறான மித்தாக்ஸி ஃப்ளேவோன்ஸ்ல 5,7 டைமித்தாக்ஸி ஃப்ளேவோன ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு காப்புரிமை செய்யப்பட்ட டெக்னாலஜி மூலியமா பிரிச்செடுக்கிறனால, நம்மளுடைய இந்த கரு இஞ்சியானது 10க்கு 1ங்கிற விதத்துல வரும்போது பாருங்களேன், அவ்ளோ நானோ பார்ட்டிகிளா நம்ம கைக்கு வந்து சேருது. எது இதோட மருத்துவ குணங்கள அதிகப்படியா கொண்டதோ, அது நம்ம கைக்கு வந்து சேர்றதுனால, நமக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நம்மளுடைய VR4யே வந்து ஒரு ம் அதாவது ஹியூமன் கிளினிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. மனிதர்களிடையுமே குடுத்து இத வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல, 8லேருந்து 9 நாட்கள்லயே அவங்களுடைய சர்க்கரை அளவுகள் குறைய ஆரம்பிச்சு, தொடர்ந்து எடுத்துக்கும்போது, அவங்களுடைய முழுமையான சர்க்கரை நோயிலிருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத, முழு ஆய்வு செஞ்சு, அந்த ஆய்வை மெடிக்கல் ஜர்னல் மருத்துவ இதழ்ல பதிவு பண்றாங்க. அப்ப அந்த மருத்துவ இதழ்லலாம் பதிவு பண்ணணும்னா, எந்த மாதிரி டீம் இத வந்து ரிசர்ச் பண்ணுச்சுங்கிறதுலேருந்து, அவங்களுடைய பேக்கிரவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மருத்துவ பத்திரிகையிலேயே வரும். அதுல இந்த ஸ்காப்பஸ் மெடிக்கல் ஜர்னல்ங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. அதுல ஜர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாந்து அண்ட் ஹெர்போ கொலானிகான்ஸ் போன்ற மருத்துவ இதழ்கள்லயே கிளினிக்கல் ஸ்டடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இது வந்து ஆணித்தரமான ஆதாரம். இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கரு இஞ்சியோடைய அது வோல்டன்ல விக்கக்கூடிய வோல்டன் R4 உடைய முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டது. இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ செய்யற ஒரு பொருள நம்ம வந்து லேபிள் ஒட்டி விக்கிற கம்பெனி கூட கிடையாது. நம்மளுடைய சொந்த தயாரிப்பாக, நம்மளுடைய சொந்த ஃபேக்டரியில தயாராகி, நேரடியாக மக்களிடையே போய் சேரும்போது, சுத்தமான ஒரு ஆரோக்கியமான, உண்மையான பொருள் நமக்கு வந்து கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதேபோல சும்மா சாதாரணமா நம்ம ப்ராடக்ட் வெளியில வரலைங்க. ஏகப்பட்ட ஆய்வுகள், ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ். சுத்தமான பொருளா இருக்குங்கிறதுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் ஆகட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஒரு நாட்டுடைய சுகாதாரத்துறையே இதுக்கு அப்ரூவல் குடுத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. HACCPன்னு சொல்லக்கூடியது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல உள்ள சாப்பிடக்கூடிய விஷயத்துல எந்த டாக்ஸிசிட்டியும் இல்லங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபு. மலேசியன் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, FSSAI சர்டிஃபிகேட்டு, பெஸ்ட் பிராண்டுங்கிற அவார்டு. ஸோ இதெல்லாம் கலந்து தான் இன்னைக்கு நமக்கு இந்த பிளாக் ஜிஞ்சர் வந்து ஒரு 50 கேப்சூலாக ஒரு 200 மில்லிகிராம்ல நமக்கு ஈஸி டூ ஹேவ்
உலகத்திலே பெஸ்ட் ஃபுட்டு, சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரி இஞ்சியோடைய முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு கம்பேரிசன் ஒண்ணுமே கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான உணவு. இந்த முழுமையான உணவு உங்கள ஆரோக்கியமா வச்சுக்கும்போது, எதுக்கு நோய் வருது? நம்ம நோய்க்கான மருந்த விக்கல, ஆரோக்கியத்த விக்கிறோம். ஆரோக்கியமா இருந்தா, நோய் இல்லாம வாழலாம். நோய் நொடி இல்லாம எல்லோருக்கும் இந்த தகவல நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் முக்கியம். ஸோ இதுதான் என்னுடைய இந்த பார்ட்டோட ஷேரிங். ஸோ இதுல வந்து நம்ம கரிஞ்சிய பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வுட் லைக் டூ பாஸ் அப்பான் திஸ் நெக்ஸ்ட் பார்ட் டூ மிஸ்டர் பாலன். வெல்கம் சார். வணக்கம் நதீம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் சார். தேங்க் யூ சார். இன்னும் ஆஃபீஸ்லயே ஒன்னும் ஆஃபீஸ்ல இருக்கீங்களா? ஆமா, ஆமா சார். ஆஃபீஸ்ல நம்ம கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு அங்க ஒரு பெட் போட்டு இனிமே உங்களுக்கு ஆஃபீஸும் வீடும் ஒண்ணாக்கிடலான்னு ஒரு திட்டத்துல அ இருக்கோம். நிலைமை அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. ஓகே. தேங்க் யூ சார். நான் நான் மட்டும் இல்ல. அ தமிழ்நாடே உங்களுக்கு அங்க ஒரு பெட் போட்டு தங்க வச்சுட்டா, எனி டைம் வந்து உங்கள சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, அது நம்மளுக்கு வால்டனுக்கு மட்டும் நல்லது இல்ல. வால்டன் ஏஜென்ட் அனைவருக்கும் நல்லதா இருக்கும். தேங்க் யூ சார். ஓகே. அதான். ஆ எல்லோருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம் தானே? மாலை வணக்கம் தான். ஆ மாலை. நம்ம ஊர்ல மாலை தான். மாலை தானா? எஸ் சார். அம் ஓகே. ஸோ, இன்னைக்கு வந்து அ இந்த 2 நாளா நெறைய பேத்த நெறைய பேர் சந்திச்சுட்டு வரும்போது, எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சார், வெற்றி அடையறதுக்கு ஏதாவது ஒரு ரகசிய சீக்ரெட் ஃபார்முலா இருக்கான்னு. ஸோ, அப்ப நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். என் வாய்ஸ் சரியா கேக்குதா நதீம்? எஸ் சார். பெர்ஃபெக்ட் சார். ஓகே. நான் அப்ப சொல்லியிருந்தேன், 2 எலுமிச்சம் பழத்த எடுத்து வெட்டி, அ தலகாணிக்கு வச்சுட்டு 2 துளசி, 2 வேப்பிலைய அரைச்சு தண்ணீல போட்டு குடிச்சு அன்றாடம் வந்தா வெற்றி தானா வரும்னு. ஏன்னா, எல்லோரும் ஏதாவது ஒரு ஒரு ம் ஒண்ணும் செய்யாம ஏதாவது ரகசிய சீக்ரெட் ஃபார்முலா எங்கேயாவது இருக்கா? அ அத வச்சு நாம் வெற்றி அடைஞ்சிட முடியுமான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆ, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது வந்து அம், வால்டன்ல வெற்றி அடைய சீக்ரெட் ஃபார்முலா. ஸோ அதோட இந்த சீக்ரெட் இந்த ரகசியம் என்னன்னா வெற்றி அடையறதுக்கு ஒரு ரகசியம். எல்லாரும் தயவுசெய்து இது முக்கியம். அப்போ என்ன என்ன சொல்லுவாங்க, நோட் எடுத்து கேளுங்க. வால்டன்ல வெற்றி அடையிற ரகசியம் சீக்ரெட் ஃபார்முலா வந்து நோ சீக்ரெட் எட் ஆல். எந்த ரகசியமே இல்ல. அ ரகசிய ரகசியத்த தேடி தேடி வேலையில நம்ப விட்டுருவோம். ஸோ தேர் இஸ் நோ சீக்ரெட். அம் அம் இதுல இந்த பிசினஸ்ல வெற்றி அடைய புதுசா ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு புதுசா இது ஏற்கனவே நம்ம 4, 5 நேரடி விற்பனை வியாபாரம் செஞ்சு, இங்க வந்து ஏதாவது ஒரு புதுசா சீக்ரெட் ஃபார்முலா இருக்கா? இதுல எப்படி வெற்றி அடையலாம்? எப்படி நம்ம டாப் லீடர் ஆவிடலாம்னு. இ இ இதுல வெற்றி அடையறதுக்கு அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த ஜூம் கூட உங்களுக்கு கத்துக் கொடுக்க வரல. உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க மறந்தத மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு உள்ள ஜூம். ஓகே. வெற்றி அடையறதுக்கு முக்கியமா முக்கியமா என்ன இருக்கணும்னா இலக்கு இருக்கணும். நீங்க எந்த புத்தகம் படிக்கலாம், கூகுள் பண்ணி பார்க்கலாம். நேரடி விற்பனை வியாபாரத்தில் தோல்வி அடைகிறவங்க முக்கிய காரணம் என்னன்னா, தே டோன்ட் ஹேவ் கோல்ஸ். அவங்களுக்கு இலக்கு இல்ல. இந்த வியாபாரத்துல அ என்ன வேணும்னு தெரியாது. இந்த இலக்கு இல்லாதவங்கலாம் எப்படின்னா, வெளிய வந்து ஒரு ஆட்டோ நிப்பாட்டிட்டு, ஆட்டோக்காரர் கேட்கிறாரு, "எங்க போகணும்னு?" "எங்கேயாவது போங்க."
அது இலக்கில்லாதவங்க. எங்கேயும் போய் சேர முடியாது. ஸோ, இந்த பிசினஸ் வால்டன் நீங்க செய்றதா இருந்தா, முக்கியமா நம்பர் 1 உங்களுக்கு இலக்கு இருக்கணும், கோல்ஸ் இருக்கணும். உங்களுக்கு தெரியணும், இந்த வியாபாரம் மூலியமா உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த வியாபாரங்கள் இந்த வால்டன்ல இருக்குங்க? எது அடைய போறீங்க? இந்த வியாபாரத்தில் வால்டன்ல ஈடுபடுறனால என்ன மாற்றங்கள் உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும், உங்க வாழ்க்கைக்கும் தேவை. அது உங்களுக்கு தெரியணும். அ சார் நான் இந்த பிசினஸ் ஏன் செய்றேன்னா வற்புறுத்தி செய்ய கூப்பிட்டாங்க. அதனால வேணா முடியாது. தெளிவா தெரியணும். உங்களுக்கு வால்டன் மூலியமா என்ன வேணும்? எதுக்காக இந்த பிசினஸ்ல இருக்கங்க? ஸோ அது நீங்க முடிவெடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? ஹோட்டல்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும்? நதீம் சொன்னார்ல, பிளாக் ஜிஞ்சர், கருவிஞ்சி இந்த பொருள் மா தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரணும். இல்ல ஒரு தடவ வாங்கிட்டு, ஒரு செட் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு, 1 மாதம் சாப்பிட்டுட்டு, வாழ்க்கை முழுதும் ஆரோக்கியமா இருக்கணும்னா முடியாது. நெறைய பேர் என்ன கேட்பாங்க, "சார் இந்த பிளாக் ஜிஞ்சர் எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்தணும்? ஆரோக்கியமா இருக்கணுமா? ஆயுள் முழுதும்." ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. நாளை, பிறகு அ என்ன மாரி சூழ்நிலையில இருப்போம். அ என்ன மாரி பாதிப்பு நம்மளுக்கு உடலுக்கு வரும். என்ன மாதிரியான உணவு எடுப்போம்னு. ஸோ ஆரோக்கியமா இருக்கிறதா இருந்தா, உங்களுக்கு சத்துணவு தேவ. அதுல VR4, வி புரோட்டீன் இந்த மாரி பொருள நீங்க பயன்படுத்துறனால, இன்றைக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. ஸோ வால்டன் VR4, வி புரோட்டீன வாங்கி பார்த்தா மட்டும் பத்தாது. அத அ பயன்படுத்திக்கிட்டு வரணும், சாப்பிட்டுக்கிட்டு வரணும். 2வது இது முக்கியமானது. கடன் இல்லாத வாழ்க்கை. ஆ வாழ்க்கையிலை சுதந்திரத்தில் பெரும் சுதந்திரம், கடன் இல்லாத சுதந்திரம். ஸோ இங்க வால்டன்ல நீங்க கடுமையா உழைப்பு போடுறனால, அ நீங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம். நெறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ சேமிப்பு. எதையும் தாங்கும் இதயம் எப்ப வரும்னா, எப்ப உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு சேமிப்பு இருக்கு. அ எப்பவும் சொல்லுது போல, ஒரு ஒரு நிமிடத்துக்கு கண்ண மூடி உங்க பேங்க் அக்கவுண்ட்ட பாருங்க. எப்படி இருக்குன்னு. சேமிப்பு இருக்குதா? வருமானம் இல்லன்னா, எவ்வளோ நாளைக்கு உங்கனால தாக்கு பிடிக்க முடியும்? அது ஆ உங்களுக்கு தெரியணும். இப்ப சேமிப்பு. அடுத்தது அ வால்டன்ல உங்களுக்கு அசெட் சொத்து, கார், வீடு இது உங்களுக்கு வேணுமா? அ வேற என்ன இருக்கு? இன்டர்நேஷனல் பிசினஸ் பிளாட்ஃபார்ம். பொதுவா நான் இந்தியால உள்ளவங்களுக்கு, உங்களுக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் பிளாட்ஃபார்ம் தேவையே இல்ல. என்ன காரணம்? மலேசியா ஆ 30 மில்லியன் பீப்பிள்ன்னு சொன்னா, தமிழ்நாடே 88 கோடி பீப்பிள். எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க இந்தியாலே வியாபாரம் செஞ்சா தமிழ்நாட்டிலே செஞ்சு வியாபாரத்த செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, இங்கே நீங்க வெற்றியாளர் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும். இது உங்களுக்கு வால்டன் மூலியமா கிடைக்கும். அடுத்தது உங்க கேஷ் டெஸ்டினேஷன். நம்மளுக்கு ஆர்பின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல நீங்க அ தெரியணும். எத நோக்கி போயிட்டு இருக்குங்க? அம் இது கேஷ் 50 ஆர்பியா? 100 ஆர்பியா? இப்ப உங்க பயணம் எந்த ஆர்பிய நோக்கி போயிட்டு இருக்கு? இப்ப இல்ல சார் நான் 350 ஆர்பி அத நோக்கிட்டு போயிருக்கா? இல்லன்னா 1000 ஆர்பி இத நோக்கி போய்க்கிட்டு இருக்கா? ஸோ உங்களுக்கு உங்க கேஷ் டெஸ்டினேஷன் தெரியணும். இதுக்காக நான் உழைப்பு போட்டுட்டு இருக்கேன். இதான் என்னோட இலக்கு. நான் ஆ டிசம்பருக்குள்ளார 100 ஆர்பி எடுக்கணும். 100 ஆர்பி எடுக்கணும். ஸோ இதுக்காக நீங்க உழைப்பு போடணும். அப்போ உங்க டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரியணும். உங்க பயணம் தெரியணும். உங்க அ எங்க போய் சேர போறோங்கன்னு தெரியணும். இந்த ஆண்டு உங்க டெஸ்டினேஷன் என்ன? எவ்வளோ ஆர்பி? இது நிச்சயமா தெரியணும். ஸோ அப்போ உங்க கேஷ் ஆர்பி பார்த்தீங்களா? 100 ஆர்பின்னா 2 லேக்ஸ். 350 ஆர்பின்னா 7 லேக் 7 7 லேக்ஸ்.
1000 ஆர்பினா 20 லேக்ஸ். இதை எப்போ அடைய போறங்க? உங்க பயணம் இங்க எவ்வளவு அப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப நீங்க போற இந்த பயணத்துல எவ்வளவு வேகமா போகணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம். இந்த 8 மாதத்துல உங்க ஸ்பீட் எப்படி இருந்துச்சு? இதே ஸ்பீட்ல நீங்க போயிட்டு இருந்தா இந்த இலக்கு உங்களால அடைய முடியுமா? இதை நீங்க முடிவெடுக்கணும். அடுத்தது பெரிய ரிடெம்ஷன். 750 ஆர்பியில் 15 லேக்ஸ்க்கு கார் இல்லைன்னா டூ வீலர் எடுக்கலாம். 6000 ஆர்பியில் 1,20,00,000 வீடா, பெரிய காரா, இதெல்லாம் பெரிய லட்சியங்கள், பெரிய இலக்கு. ஆனால் ஆனால் இலக்கு இருக்கணும். இது உங்களுக்கு தெரியணும். இது 6000 ஆர்பி நான் 3 வருஷம் சென்று அடைய போறேன், 5 வருஷம் சென்று அடைய போறேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் உங்க பயணம் நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க, அடுத்தது எங்க, உங்க டெஸ்டினேஷன் எங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இந்த கோல் செட்டிங் உங்களுக்கு இருக்கணும். இப்ப இதை நீங்க முடிவெடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? எதை நோக்கி போயிட்டு இருக்குங்க வால்டன்ல? வால்டன் செய்யற காரணம் என்ன? அப்ப அதை நீங்க ஒரு ஒரு புத்தகத்திலேயோ ஒரு பேப்பர்லயோ எழுதி எழுதி வைக்கணும். திட்டங்கள், இதான் என்னோட இலக்கு, இது அடையிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன். அப்ப எப்ப நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்களோ, இதுதான், இதை நோக்கி போயிட்டு இருக்க போறேன், அப்ப அன்றாடம் நீங்க உழைப்பு போட்டுட்டு வரணும். என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் இது எனக்கு வேணும், இது எனக்கு தேவை, இது கிடைச்சா என் வாழ்க்கை மாறும், இது கிடைச்சா உதாரணத்துக்கு 1000 ஆர்பி இது கிடைச்சா என்னோட குடும்ப வாழ்க்கை மாறும். இதுக்காக நான் அன்றாடம் உழைப்பு போட போறேன். அன்றாடம். அப்ப கேட்கிறாங்க எதுக்காக வால்டைன் செய்யறாங்க? 2026 டிசம்பர்ல நான் 1000 ஆர்பி எடுக்கணும், எனக்கு 20 லேக்ஸ் என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கணும். இதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுமா? வாங்க சேர்ந்து போவோம். அப்ப தெளிவா இருக்கும். நீங்க ஒருத்தவங்கிட்ட பேசும்போது அவங்களுக்கும் தெளிவா இருக்கும். நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கங்க, அவங்கள எங்க கொண்டு போறங்க. அப்ப நீங்க உங்க கோல்ஸை எழுதி வைக்கணும். உங்க திட்டங்கள், உங்க இலக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கோல்ஸ். இப்போ உங்களுக்கு 20 லேக்ஸ் சேமிப்பு வேணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உழைப்பு போட்டா பத்தாது. வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இந்த வால்டன் வியாபாரம் செஞ்சா பத்தாது. அப்ப உங்களுக்கு உங்க இலக்கு எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க ஒர்க்கிங் கோல்ஸ் பெருசா இருக்கணும். நான் உங்க ஓகே எத்தனை மணி நேரம் அன்றாடம் எத்தனை மணிக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேங்க? இது ஒரு 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 ரெஸ்டாரண்ட் மாதிரி. இன்னைக்கு திறந்து நாளைக்கு மூடிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு 10 மணிக்கு திறந்து நாளைக்கு 12 மணிக்கு திறக்க முடியாது. அன்றாடம் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓகே. அடுத்தது ரெஃபரல் கோல்ஸ். ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 2ஆம் தேதி. இன்னும் 28 நாள் இருக்கு. இந்த 28 நாள்ல எத்தனை பேரு உங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ண போறாங்க, சேர போறாங்க? நீங்க எத்தனை பேரை சைன் அப் பண்ண போறீங்க? உங்க டீம்ல எத்தனை புதிய நண்பர்கள் வர போறாங்க? இது உங்களுக்கு ஒரு ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க எழுதிருக்கணும். உங்க உங்க கோல்ஸ் இந்த மாதம். நான் இந்த மாதம் செப்டம்பர் 15 பேரு நியூ ஏஜென்ட்ஸ் சைன் பண்ண போறேன். அது ரெஃபரல் கோல்ஸ். அடுத்தது ஆர்பி. உங்க பயணம் 1000 ஆர்பி நோக்கி போயிட்டு இருக்கும் போதுன்னா இந்த மாதம் நீங்க முடிவு எடுக்கணும். 8 ஆர்பியா, 16 ஆர்பியா, 32 ஆர்பியா, அதை அடையிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதம் உங்க ஆர்பி கோல்ஸ் என்ன? அடுத்தது உங்க வருமானம், எவ்வளவு வருமானம் வேணும்? இவ்வளவு எனக்கு 50,000 ரூபாய் வேணும். இந்த 50,000 ரூபாய் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு இந்த மாதம் கமிஷன் 1 லேக் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப இதெல்லாம் நீங்க ஒரு பேப்பர்ல இல்லாட்டி ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கணும்.
லாங் டேர்ம் கோல்ஸ் ஒன்று இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், இந்த மாத கோல்ஸ். அது நீங்க மட்டும் இல்ல, யாரெல்லாம் உங்க டீம் கூட உட்கார்ந்து இன்னைக்கு கோல் செட்டிங் செஞ்சீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பார்க்கிற போதெல்லாம் கேட்கணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும். கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு உள்ள உழைப்பு போட்டுங்களா? கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு உள்ள இலக்கு தான் இருக்குதா? எழுதி வச்சுங்களா? இது பேசிக் அடிப்படையே நம்ம செய்யலைன்னா எப்படி பெரிய லெவல்ல அடைய முடியும்? ஸோ இன்றைக்கு இந்த ஜூம் முடிஞ்சு நீங்க நம்பர் ஒன் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய போறீங்க இந்த பிசினஸ்க்கு? அடுத்தது உங்க ரெஃபரல் கோல்ஸ் என்ன, ஆர்பி கோல்ஸ் என்ன, வருமானம் எவ்வளவு வேணும், எதை நோக்கி போயிட்டு இருக்குங்க, எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி உங்க லீடருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். இது இந்த மாதம் செப்டம்பர்ல நான் அடைய போறேன்னு. அடுத்தது கோ ஃபார் 60. நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. யாரெல்லாம் டிசம்பர் 31 60 நியூ ஏஜென்ட்ஸ் அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 4 days 3 night மலேசியா விசா இன்சென்டிவ் ட்ரிப். நம்மளுக்கு ஒன்று 4 மாசம் இருக்கு. ஒரு மாதத்துக்கு 15 பேர்னா டிசம்பருக்குள்ளார நம்ம நிச்சயமா 60 பேர் முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ இது முக்கியமான இலக்கு. நீங்க விசாக்கு கட்டாயம் வந்தே தீரணும். அது மட்டும் இல்ல, நீங்க எப்ப இந்த 60 நியூ ஏஜென்ட்ஸை சைன் அப் பண்றீங்களோ அங்க உங்களுக்கு விசா மேடையில உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இது வாழ்க்கையில எப்பயாவது ஒரு முறை தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அரங்கத்துல 3000 பேர் உங்களுக்காக கைத்தட்டுவாங்க. நீங்க பாருங்க, வாழ்க்கையில நம்ம தான் அடிக்கடி மற்றவங்களுக்கு கைத்தட்டிட்டு இருந்தோமோ, யாரும் நம்மளுக்கு கைத்தட்டினது இல்லை. ஆனா இந்த வாய்ப்பு, அப்ப நீங்க இது எழுதிடும் பார்க்கணும். ஒன்றும் 4 மாசம் எனக்கு இந்த மாதம் செப்டம்பர்ல மினிமம் 15 நியூ ஏஜென்ட்ஸை நான் சைன் பண்ணணும். இது கட்டாயம் செய்யணும். இது நீங்க வாக்கு கொடுக்கணும். எழுதி ஒட்டி வச்சிருக்கணும், புத்தகத்தில் எழுதணும், ஃபோன்ல இருக்கணும், கண்ணாடியில் ஒட்டி வச்சிருக்கணும். ஏன்னா இது முக்கியமான இலக்கு. ஸோ இந்த வால்டன்ல நீங்க வெற்றி அடைகிறதுக்கு இந்த அடிப்படை இலக்க கோல்ஸை நீங்க செஞ்சே தீரணும், அடைஞ்சே தீரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு அளவுக்கு வால்டன்ல நீங்க ஏஜென்ட் ஆகின காரணம், எதை நோக்கி போயிட்டு இருக்குங்க, என்ன வேணும், என்ன அடையணும், என்ன அடைந்தால் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு நன்மை வரும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச மட்டும் பத்தாது, உங்களுக்கு தெரியும் இது இது எனக்கு தேவைன்னு. ஆனா தெரிஞ்சிட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன தெரியணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும் இதெல்லாம் அடையிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா ஒர்க் ஹார்ட். ஒர்க் ஹார்ட்னா கடுமையா உழைக்கணும். இது காலாட்டி வீட்டில் ஒருதோ நம்ம சொல்றோம் இது ஆன்லைன் பிஸ்னஸ், நெட் காமர்ஸா இருந்தாலும் கடுமையா எத்தனை மணி நேரம் நீங்க உங்க போன்ல இந்த பிசினஸ் பத்தி அறிமுகப்படுத்துறங்க, யாருக்கிட்ட எல்லாம் பேசுறங்க, உழைப்பு ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். இந்த கடுமையா உழைப்பு போட்டவங்க தோல்வி அடைந்த சரித்திரமே இல்லை. கஷ்டமா இருக்கலாம், ஆனா பிறகு கண்டிப்பா இந்த உழைப்பு போடுறவங்க நிச்சயமா வெற்றி அடைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கடுமையான உழைப்பு திறமையோட உழைப்புக்கு அதிக பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் ஆனா இந்த கடுமையான உழைப்பை அடிச்சுக்க முடியாது. அதே போலதான் உங்களுக்கு திறன் இருக்கலாம், நல்லா பேசலாம், நல்லா பிரசன்ட் பண்ணலாம், ஆனா உழைப்பு, கடுமையான உழைப்பு இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த கடுமையான உழைப்பு திறனை கூட தோற்கடிச்சிடும்.
கடைசியா அனுபவம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யாரை பார்த்தாலும் சொல்றாங்க சார், நான் 20 வருஷம் நெட்வொர்க்ல இருக்கேன், 30 வருஷம் நெட்வொர்க்ல இருக்கேன், 10 கம்பெனி செஞ்சுட்டேன், 20 கம்பெனி செஞ்சுட்டேன். இ- எதனால வெற்றி அடையல? 20 வருஷம் அனுபவத்துல 10 கம்பெனில வெற்றியே அடையல. என்ன காரணம்? திறமை இருக்கலாம், திறன் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், ஆனா கடுமையான உழைப்பு இல்லாம போயிருச்சு. எப்ப நீங்க கடுமையான உழைப்பு போடுறீங்களோ அத்தனையும் சும்மா. ஸோ இந்த பிஸ்னஸ்ல வெற்றி அடைறதுக்கு கடுமையான உழைப்பு வேணும். ஸோ இந்த கடுமையான உழைப்பு வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். உங்களுக்கு தெரியாமலே நீங்க என்ன சொல்றாங்க, கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, உழைப்பு மட்டும் போட்டுக்கிட்டு வாங்களேன், பலன் தானா வரும். So, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வால்டன் பிசினஸ் வந்து தானா செய்யற பிசினஸ் இல்ல, டீமோட செய்யற பிசினஸ். எப்ப நீங்க உங்க டீம் பார்க்குறாங்களோ, நீங்க கடுமையான உழைப்பு போட்டு வரீங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும். உங்கள நம்பலாம். உங்கள நம்பி இந்த பயணத்துல போலாம்ன்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஸோ, அதனால இப்பலாம் நீங்க கடுமையான உழைப்பு போடும்போது, அ உங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவங்களும் என்ன தேடுறாங்க? யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, சேர்ந்து இந்த பயணத்துல போலாம். ஸோ, உழைப்பு வந்து உங்க கமிட்மெண்ட். நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 12 மணி நேரம், அ ஒரு நாளைக்கு 10 பேரு, 20 பேரு பார்த்து பிசினஸ் அறிமுகப்படுத்திக்கிட்டே வரும்போது, அப்ப உங்களுக்கு இது என்ன காமிக்கும்னா, உங்க கமிட்மெண்ட்ட காமிக்கும். எங்களுக்கு மட்டும் இல்ல, இயற்கைக்கே நீங்க காமிக்கிறங்க. நீங்க போடுற உழைப்பு. அடுத்தது, இந்த கடுமையான உழைப்பு வந்து அ உ டெவலப் செல்ஃப் டிசிப்ளின். இந்த கடுமையான உழைப்பு வந்து அப்லைன் சொல்லி, லீடர் சொல்லி, புரமோஷன் இருந்தா இல்ல. இயற்கையா இருக்கணும் உள்ள. உங்களுக்கு ஞாபகம் கூட படுத்தக்கூடாது. நீங்க உங்கள ஞாபகப்படுத்தணும். வெற்றிக்கு கடுமையான உழைப்பு தேவை. சரி, பாப்பாங்க இன்னைக்கு நெறைய பேர் வோல்டேனுக்கு வராங்க. உங்களுடைய அ ரிசல்ட் எப்படி உங்களுக்கு பெட்டரா வரணும்? இப்ப நம்ம சொல்றோம், இந்தியால டைமண்டே இல்ல. யாரு டைமண்ட்? யாரு கடுமையான உழைப்பு போடுறாங்களோ. அப்ப நீங்க மத்தவங்க 6 மணி நேரம் உழைப்பு போட்டா, நீங்க 10 மணி நேரம். இதே மாரி மத்தவங்களோட அதிகமான உழைப்பு நீங்க போட, நீங்க அவங்களோட முன்னுக்கு இருப்பீங்க. டாப் லீடரா இருப்பீங்க வோல்டன்ல. அண்ட் கடைசியாக ஹார்ட் வொர்க் கிவ்ஸ் ரிசல்ட். யாரெல்லாம் கடுமையான உழைப்பு போடுறாங்களோ, அவங்களுக்கு நிச்சயமா பலன் உண்டு. ஸோ, இப்ப நீங்க என்ன செய்யணும்? 8 மாசம் முடிஞ்சிருச்சா? இன்னும் 4 மாசம் இருக்கு. டபுள் த எஃபர்ட். இந்த 8 மாதத்துல நீங்க போட்ட உழைப்போட இந்த 4 மாசம் உழைப்பு இருக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இது டபுள் த எஃபர்ட். முன்ன ஒரு நாளைக்கு 2 பேத்துக்கிட்ட வோல்டேன பத்தி பேசுனீங்களா? இப்ப 4 பேரு. முன்ன ஒரு நாளைக்கு 5 பேத்துக்கிட்ட பேசுனீங்களா? இப்ப 10 பேரு. முன்ன 4 மணி நேரம் உழைப்பு போட்டீங்களா? இப்ப 8 மணி நேரம். முன்ன 2 பேருக்கு கால் பண்ணாங்களா? இப்ப 4 பேத்துக்கு கால் பண்ணணும். எப்ப நீங்க உங்க உழைப்ப டபுள் ஆக்குறீங்களோ, 2 மடங்கு ஆக்குறீங்களோ, உங்க ரிசல்ட் 2 மடங்கு வரும். இப்ப யோசிச்சு பாருங்க. எப்படி என்ன மாரியான ரிசல்ட் உங்களுக்கு தேவை? 1 மடங்கு ரிசல்ட்டா? 2 மடங்கு ரிசல்ட்டா? 2 மடங்கு வருமானமா? 1 மடங்கு வருமானமா? 2 மடங்கு ஆர்பியா? 1 மடங்கு ஆர்பியா? இது எல்லாமே உங்க உழைப்ப பொறுத்து இருக்கு. ஸோ, இப்ப நீங்க உழைப்ப 2 மடங்கு அ அதிகரிச்சுட்டன்னா, உங்க வருமானமும், உங்க ஆர்பியும் டபுள் ஆகும். ஸோ, டபுள் த எஃபர்ட். ஓகே. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கடுமையான உழைப்பு போடணும். ஆனா, சிலரு சூஸ் பண்ணி கடுமையான உழைப்பு. அது மூட்ட பொறுத்து இருக்கு. இன்னைக்கு எந்திரிச்சு ஒண்ணுமே இல்லையே, இன்னைக்கு ஒர்க் டைம் செய்வோமே, அப்படிலாம் முடியாது. கன்சிஸ்டன்ட். இது அன்றாடம் செய்யற பிசினஸ்.
இது எப்பயாவது ஒரு நாளைக்கு இல்ல. அன்றாடம் சாப்பிடுறோம்ல, அதே போல அன்றாடம் பிசினஸ் செய்யணும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாமா? முடியாது. அதே போல தான் இந்த பிசினஸும். டூ இட் கன்சிஸ்டன்ட்லி அன்றாடம் நீங்க செஞ்சுக்கிட்டு வரணும். See, இந்த வெற்றிக்கு முக்கிய சாவியே இந்த கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சினா அன்றாடம் நீங்க செய்யணும். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அன்றாடம் இந்த பிசினஸ் அன்றாடம் யாராவது பேசிட்டு இருக்கணும். அன்றாடம் டீம் கிட்ட கம்யூனிகேஷன் இருக்கணும். எவ்ரிடே. இது ஒன்ஸ் இன் அ வைல் செய்யற பிசினஸ் இல்ல. எப்பயாவது ஒரு நாளைக்கு வெற்றி அடைய முடியாது. உங்க இலக்கு பெருசு. உங்களுக்கு 20 lakhs வேணும் சேமிப்பு. இது அந்த 20 lakhsக்கு அன்றாடம் நீங்க பிசினஸ் செய்யணும். சேம். உங்க எதிர்காலம் அ அ இந்த பிசினஸ்ல வெற்றியா, தோல்வியா எத பொறுத்து இருக்குன்னா, அன்றாடம் நீங்க என்ன செய்றங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேதி 2 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு என்ன செஞ்சேங்க? சார் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் சார். ஆஃபீஸ்ல வந்து என்ன செஞ்சேங்க? யாருக்கு கால் பண்ணேங்க? யார்கிட்ட பிரசன்ட் பண்ணேங்க? உங்க டீம் மெம்பர்ஸ மீட் பண்ணேங்களா? ஸோ அன்றாடம் இது என்ன செய்றோம்? அன்றாடம் நீங்க யாராவது பார்த்து இந்த வோல்டேன பத்தி பேசியிருந்தா, நிச்சயமா ரிசல்ட் இருக்கும். அப்ப நம்ப எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் இந்த பிசினஸ் செய்றோம். ஆனா எதிர்பார்க்கிறது பெரிய வெற்றி. சிறு உழைப்போட பெரிய வெற்றி எதிர்பார்க்க முடியாது. பெரிய வெற்றி வேணும்னா உழைப்பும் பெருசா இருக்கணும். அதான் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜிம் போறவங்க பார்த்தீங்கன்னா, ஜிம்க்கு போனோம்னா, இந்த ஜனவரிலாம் பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதிலாம் ஜிம்லாம் ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த சூடு வந்துரும். இந்த ஆண்டாச்சும் நான் ஏதாவது செய்யணும்னு. ஆனா அது நிலைச்சு நிக்கிறதில்ல. 1 மாதத்திலே போயிரும். அதேபோல தான் இந்த ஜிம் போறவங்க பார்த்தீங்கன்னா, ஜிம் போறதா இருந்தா அவங்களுக்கு வேகம், ஸ்பீட், மசில்ஸ்லாம் வேணும்னா அன்றாடம் செஞ்சுகிட்டு இருக்கணும். எப்பயாவது ஒரு நாளைக்கு செஞ்சா வெற்றி அடைய முடியாது. அதே எல்லாமே அப்படிதான். எப்பயாவது ஒரு நாளைக்கு நீங்க பிளாக் ஜிஞ்சர் சாப்பிட்டீங்கன்னா, பிறகு ஆரோக்கியமா இருக்கணும்னா முடியாது. எல்லாம் அன்றாடம் செய்யணும். உணவா இருந்தாலும் சரி, தூக்கமா இருந்தாலும் சரி, உழைப்பா இருந்தாலும் சரி, அன்றாடம் நீங்க அ செஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ உங்க கேலண்டர்ஸ பாருங்க. இன்னைக்கு தேதி 2 புரிஞ்சுதுக்கா? உங்க ஆக்டிவிட்டி என்ன? இந்த வாரம் ஆ சண்டே ஞாயிற்றுக்கிழமை வால்டன் சென்னை ஹெச்கியூல விஎஸ்எஸ் இருக்கு. யாரெல்லாம் வர்றங்க? யாரெல்லாம் ப்ராஸ்பெக்ட் கூட்டு வர்றங்க? நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல மீட்டிங் இருக்கு. விஎஸ்எஸ் இருக்கு. ஹோட்டல்ல செய்றோம். டிக்கெட் இருக்கு. ஸோ அப்ப உங்க கேலண்டர் எப்படி இருக்கு? கேலண்டர் ஃபுல்லா இருக்குதா? உங்களுக்கு தெரியுதா அன்றாடம் இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு நாளை என்ன செய்ய போறேங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். திட்டங்கள் இருக்கணும். நம்ம காத்திருக்க முடியாது. காத்திருப்போமா? யாராவது கால் பண்ணுவாங்க. யாராவது பார்த்து விஆர்ஓ கேட்பாங்க. யாராவது நம்மள கால் பண்ணி நான் வால்டன் ஏஜென்ட்டா இருக்க போறேன்னு. அது நடக்காது. உங்க கேலண்டர் நீங்க தான் ஃபில் பண்ணணும். ஆக்டிவிட்டி. எனக்கு இன்னைக்கு ஜேசி ரெட்டி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. சார், இன்னைக்கு 5 மணிக்கு நான் Zoom செஞ்சு 170 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவரு 5 மணிக்கு Zoom செய்றாருன்னா, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்கணும். அதனால தான் அவரு இன்னைக்கு இந்தியால டாப் லீடரா இருக்காரு. அன்றாடம் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க. ஓ! இது தமிழ்ல Zoom செய்றோம். செ தமிழ்நாட்டுல எவ்ளோ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு 70 பேர் தான் இருக்காங்க. என்ன காரணம்? நீங்க உங்க கடமைய செய்யாதனால. உங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு உங்க டீம்ல எத்தன பேர் இருக்காங்க? லீடர்ஸ் இருந்தா, ஆளுக்கு 10 பேர்னா 100 பேர் இருக்கணுமே! ஏன் இல்ல? கடமைய செய்யல. WhatsApp அனுப்பிட்டு காத்திருக்கோம். அவங்க வருவாங்க. இல்ல, இல்ல.
இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். நான் கம்போடியா Zoom செஞ்சாலே 300 பேர் இருப்பாங்க. பிகாஸ் எல்லாரும் அ ஏதோ கம்பெனி செய்ற Zoom, ஏனோ தானோ நீங்கலாம் லீடர்ஸ். 70 பேருக்குன்னா 70 லீடர்ஸ். நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்க டீம்ல எத்தன பேர் வந்திருக்காங்கன்னு. ஏன் வரல? மீட்டிங்க்கு வர வேண்டியது இல்ல. ஒரு ஃபோன் தொறந்து இந்த Zoomக்கு உங்க டீம்னால வர முடியாதா? அப்ப உங்களுக்கு தெரியும். யார் வேலை செய்றா, யார் வேலை செய்யலான்னு. இந்த Zoom ஃப்ரீ இல்ல. அப்ப கமிட்மென்ட். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு அ வாரம், வாரம் தவறாம Zoom நடக்குது. ஏன் உங்க டீம் வரல? எத்தன பேர் யாரெல்லாம் வேலை செஞ்சீங்க இன்னைக்கு? உங்க டீம கம்யூனிகேட் பண்ணி மெசேஜ் குடுங்க. எத்தன பேர் ஜாயின் பண்ண போறாங்கன்னு. அப்ப இந்த Zoomக்கே உங்கனால ஒரு 20 பேர கொண்டு வர முடியலன்னா, நீங்க வெற்றி அடைய முடியுமா? உங்க இலக்க அடைய முடியுமா? யார ஏமாத்திட்டு இருக்கோம்? நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம். உங்கள நீங்க ஏமாத்தாதங்க. இது பேசிக்லி நீங்க பார்க்கலாம். ஸோ யூ நீட் டூ நோ உங்க கேலண்டர் எவ்ரி டே என்ன செய்ய போறீங்க? யார பார்க்க போறீங்க? உங்க டீம்ல எத்தன பேரு? அடுத்த நெக்ஸ்ட் வீக் Zoomல யாரெல்லாம் வராங்க? இது எல்லாமே வெற்றிக்கு உள்ள வேலை. நம்ம வெற்றிய எதிர்பார்க்கிறோம். ஆனா, வெற்றிக்கு உள்ள உழைப்பு போடுறது இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. சார், நான் கோடீஸ்வரன் ஆகப் போறேன். வால்டன்ல நான் கோடீஸ்வரன். ஆனா, உங்கள நம்பி 10 பேரு கூட Zoomக்கு வரலன்னா, நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியுமா? ம். ஃபேக்ட்ஸ். உண்மை கசப்பா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கேலண்டர்ஸ் ஃபுல்லா இல்ல. சார் நான் 20 வருஷம் நெட்வொர்க்ல இருக்கேன். நான் Zoomக்கு கூப்பிட்டா 2 பேர் கூட வரமாட்டாங்க. நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியுமா? லுக். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமானது. அடுத்தது பொறுமை. ஆ "மூத்த பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும்னு" சொல்லுவாங்க. இந்த பிசினஸும் அப்படித்தான். சேர்ந்தோம், 2 செட் எடுத்தோம், 4 பேர பார்த்தோம், நான் வெற்றி அடைய முடியாது. டைம் பீரியட் இருக்கும். பயணம் இருக்கு. உழைப்பு இருக்கு. ஏற்றம் இறக்கம் இருக்கு. வெற்றி, தோல்வி இருக்கு. இதெல்லாம் நீங்க பொறுத்து தாண்டி தான் வரணும். உங்க பயணத்துல அ நெறைய இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க பார்க்கலாம். சில நேரத்துல டிராஃபிக் லைட் அ பச்சை கலர்ல இருக்கும். ஆனா சில நேரத்துல சிகப்பு கலரா இருக்கும். ஆனா சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா டிராஃபிக் லைட்டும் நம்ம போற டைம் எல்லாமே சிகப்பாவே இருக்கும். ஆனா பொறுமையா வெயிட் பண்ணி தான் போணும். இது அ ஒரு ஸ்கீம் இல்ல. இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் இல்ல. இது காசு போட்டு அ நாளைக்கு அ வட்டி குட்டி போடும் அதெல்லாம் இல்ல. இது கெட் ரிச் குயிக் இல்ல. இங்க பணம் போட்டு வெற்றி அடைய முடியாது. இங்க உழைப்பு போட்டு தான் வெற்றி அடைய முடியும். நான் பிளாட்டினம் ஆவிட்டேன் நான் வெற்றி அடைஞ்சிருவேன். இல்ல, இல்ல சார். பிளாட்டினம் ஆனாலும் உழைப்பு போடணும். நான் 3 பிரீமியம் எடுக்கிறேன். வெற்றி அடைய முடியுமா? இல்ல 3 பிரீமியம் எடுத்தாலும் உழைப்பு போட்டு ஆகணும். ஸோ இது இங்க வால்டன்ல யாரெல்லாம் உழைக்க தயாரோ அவங்க வெற்றி அடைய முடியும். இது உங்களுக்கு பொறுமை இருக்கணும். ப்ராஸ்பெக்டிங்ல பொறுமை இருக்கணும். ம் முந்தாநேத்து மிஸ்டர் மூர்த்தி சொல்லியிருந்தாரு. ஒருத்தர 6 வருஷமா ஃபாலோ அப் பண்ணி, இந்த வருஷம் தான் அவரு ஜாயின் பண்ணாரு. எல்லாரும் உடனே முடிவெடுத்து நம்ம கூட பிசினஸ் செய்ய வரணும். நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஃபாலோ அப் பண்ணணும். அவங்க சில டைம்ல நம்மள பார்ப்பாங்க. ஸோ இவரு ரோல்டன் பிசினஸ் செய்றாரு. 2 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. மாற்றம் எதுவும் இருக்குதான்னு. செயல்ல மாற்றம் இல்ல, பேச்சுல மாற்றம் இல்ல, தோற்றத்துல மாற்றம் இல்ல. அப்புறம் எப்படி நம்பி வருவாங்க நம்மள? அடுத்தது ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன்.
இதுல பொறுமை இருக்கணும். சிலருக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் தேவையில்லன்னு. இப்ப தேவையில்ல, பிறகு தேவைப்படும். ஸோ நம்ம பொறுமையா இருக்கணும். பில்டிங் பீப்பிள். சரி, நம்ம பில்டிங் பிசினஸ் மட்டும் இல்ல, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்கள தூக்கி விடுறதுக்கு வரும், மத்தவங்க வாழ்க்கைய மாற்றுறதுக்கு வரும். டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் குளோபலி. வாழ்க்கை மாற்றத்துக்கு உழைப்பு போட்டுட்டு இருக்கோம். நம் வாழ்க்கை, நம்மள சார்ந்தவங்க ஓட வாழ்க்கை, நம்மள நம்பி வந்தவங்களோட வாழ்க்கை. ஸோ இதுக்கு பொறுமை இருக்கணும். ஒரு நாள்ல வாழ முடியாது. அடுத்தது பிசினஸ். இது வந்து தேன்கூடு மாரி. பொறுமையா தான் பில்ட் பண்ணிட்டு வர முடியும். உடனே இல்ல. அம் உடனே இல்ல. நீங்க பொறுமையா பில்ட் பண்ணினோம். அம் தடங்க தடங்கள் இருக்கும். இது கூட ஒரு தடங்கள் இல்லாம வெற்றி நெறைய பேர் இதான் தேடிட்டு இருக்காங்க. சார், எனக்கு நான் வெற்றி அடையணும். எனக்கு தடங்கள் இல்லாத வெற்றி வேணும். முடியாது. ஒரு பொறுமை இருக்கணும். தடங்கள் வந்தே தீரும். பல வகையில வரும். சில பேருக்கு அன்றாடம் தடங்கள் இருக்கும். அதுவும் இந்தியால. தடங்கள் எல்லா விஷயத்திலும் தடங்கள் இருக்கும் நம்மளுக்கு. எதிர்நீச்சல் போட்டு தான் வரணும். அடுத்தது கெட்டிங் ரிசல்ட்ஸ். நீங்க இது பில்டிங் பீப்பிள் பிசினஸ், லாங் டேர்ம் பிசினஸ். நீங்க பார்க்கலாம், இப்போ இதான் முதல் தடவை உங்களுக்கு 8 ஆர்பி, 1000 ஆர்பி தொலைவா இருக்க. ஆனா இது நீங்க பொறுமையா இருந்தா 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும், 64 200 128 ஆகும் மாதத்துக்கு. இது நடக்கும். நிச்சயமா நடக்கும் இந்தியால. ஆனா உங்களுக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கணும். அ பொறுமை இருந்தா தான் நீங்க இந்த வளர்ச்சிய பார்க்க முடியும். வெற்றிக்கும் சொன்னேன். வால்டன்ல வந்துட்டுங்க. அக் அ ஆக்க பொறுமை இருக்கிறவங்க ஆற பொறுக்கணும்னு. வெற்றி நிச்சயம். ஆனா உழைக்கணும். பொறுமையா இருக்கணும். தடங்கள தாண்டி வரணும். அ பிரச்சனைகள கடந்து வரணும். ஸோ யாரெல்லாம் பொறுமையா இருக்காங்களோ, பொறுமையா உழைப்பு போட்டுட்டு வரணும். இது பொறுமையா சும்மா நிறைய பேர் சார் நான் பொறுமையா இருக்கேன் சார். பொறுமையா வேலை செய்யாம இருக்கிறது இல்ல. வேலையில வேலை செஞ்சு பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து வேலை செய்யக்கூடாது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, வருது வந்தே தீரும். ஆனால் கடமையை செய்யணும். வெற்றி நிச்சயமா வந்தே தீரும். அடுத்தது வெற்றிக்கு தியாகங்கள் தேவை. நம்மளுக்கு நிறைய பேருக்கு வெற்றி சுலபமா வரணும்னு எல்லாம் வெற்றிக்கும் தியாகங்கள். வெற்றிக்கு சுதந்திரத்துக்கு தியாகங்கள். நம்ம இந்த வாழ்க்கையில நோக்கி போறது சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், ஆரோக்கிய சுதந்திரம், கடன்லேருந்து சுதந்திரம். ஸோ இதுக்கு எல்லாமே தியாகங்கள் வேணும். நிறைய விஷயத்த நீங்க தியாகங்கள் செய்ய தயாரா இருக்கணும். அதான் சொல்றாங்க, வெற்றி சுலபம் அல்ல. சுலபம் இருந்தா எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. வால்டன் சேர்ந்தோட வெற்றி அடைஞ்சிருவாங்கல்ல. நீங்க எவ்வளவு பெரிய வெற்றி தேடிட்டு போறீங்க? பொருளாதார வெற்றியா? செலவு பண்ண முடியாத அளவுக்கு வருமானமா? அப்ப பெரிய தியாகங்கள் தேவை. நிறைய தியாகம். ஆரம்பத்துல தியாகம் பண்ணாம வெற்றி அடைந்தவங்களே இல்ல. தியாகம் பண்ணாம நல்லா இருக்கிறவங்க இல்ல. ஆனா நம்மளுக்கு கஷ்டப்படக்கூடாது. தியாகம் பண்ணக்கூடாது. வெற்றி வேணும். முடியாது. ஸோ இந்த வெற்றிக்கு பிரைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில நாள்ல ரவும் பகலும் வேலை செய்யணும். தூக்கத்த தியாகம் பண்ணணும். வெள்ளனே அ எந்திரிக்கணும். ஏன்னா, ஆரம்பமே காலையிலே. நம்ம தூங்கி மத்தியானம் எந்திரிச்சு ஆரம்பிக்க முடியாது. அதான் தூக்கத்த தியாகங்கள் பண்ணணும். வெள்ளனே எந்திரிக்கணும். சில டைம்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. சில கெட்டதுக்கும் முடியாது.
இந்த வெற்றிக்கு சில டைம்ல நம்மள வால்டைன்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க கடுமையா உழைப்பு போட்டிருக்கோம். நிறைய பேத்துக்கு புரியாது. நம்ம வழி அவங்களுக்கு தெரியாது. சில நேரத்துல கஷ்டமா இருக்கும். ச்சே! எவ்வளவு செஞ்சுட்டேன். ஏன் வெற்றி ஒண்ணும் தெரியல. நானும் தான் நான் அ நான் போடுற உழைப்பு மாரி யாருமே போடலையே. எனக்கு ஒண்ணு அ இதான் வெற்றிக்கு அறிகுறி. பிரச்சனை மேல பிரச்சனை. வெற்றிக்கு அறிகுறி. நம்மளுக்கு சில டைம்ல சில நேரத்துல நம்மளுக்கு நம்ப தான் மோட்டிவேஷன். இதுவும் கடந்து போகும். என்ன நடந்தாலும் சரி, வெற்றி என் பக்கம். ஸோ இந்த மாரி நம்ப தியாகங்கள் செஞ்சு, அ போராடி வெற்றி நிச்சயமா நம்மளுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் டைம் டு கெட் அன்கம்ஃபர்டபுள்ன்னு சொல்லுவாங்க. இந்த கெட் அன்கம்ஃபர்டபுள்னா, பிடிக்காதது கூட செஞ்சே ஆகணும். இது சில நேரத்துல சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காது. கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் செஞ்சே ஆகணும். சார் எனக்கு யார்ட்டயும் பேச பிடிக்காது சார். இல்ல, இல்ல வெற்றிக்கு செஞ்சே ஆகணும் நம்ம. ஸோ நெறையா அ சின்ன சின்ன விஷயங்கத்துல தியாகங்கள் பண்ணணும். ஓகே. ஆம். இது 6வது டிசிப்ளின் பத்தி பேசிட்டு, ஆ இத முடிச்சுருவோம். அடுத்த இன்னும் நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஆம் அ அடுத்த Zoomல நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம Zoom வந்து 7லேருந்து 8. ஆனா டிசிப்ளினுக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னா, அ தமிழ்ல டிசிப்ளின் எனக்கு என்ன தெரியல. ஆனா டிசிப்ளின்னே வச்சுக்கோமே. டிசிப்ளின் சக்சஸ். யாரெல்லாம் இந்த டிசிப்ளின் இருக்கோ, இதெல்லாம் வந்து நெறைய விஷயம் டிசிப்ளின். பங்க்சுவல் இஸ் டிசிப்ளின். அன்றாடம் வேலை செய்றது டிசிப்ளின். ஒழுக்கம் டிசிப்ளின். பொறுமை டிசிப்ளின். எல்லாமே டிசிப்ளின். எக்ஸ்கியூஸ் குடுக்குறவங்களுக்கு டிசிப்ளின் இல்லன்னு சொல்லுவாங்க. சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ட்ரெய்னர் மோட்டிவேஷன் என்ன சொல்லுவாங்க, மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதருக்கு மட்டும் தான் டிசிப்ளின் இருக்கும். அப்படி டிசிப்ளின் இல்லாத மனிதர்கள் மிருகத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கணும். இந்த டிசிப்ளின் வந்து நீங்க மத்தவங்கள விட திறமைசாலியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. வாரன் புஃபே என்ன சொல்றார்ன்னா, நீங்க மத்தவங்களோட அதிகமா டிசிப்ளினா இருந்தாலே இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். அன்றாடம் என் வொர்க் அண்ட் பிசினஸ் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் காலையில. அன்றாடம் 10 மணிக்கு நீங்க யாராவது ஒரு ஆள கால் பண்ணணும். டிசிப்ளின். அன்றாடம் ஒரு ஆளுகிட்ட நான் இந்த பிசினஸ் பத்தி பிரசன்டேஷன் செஞ்சே தீரணும். டிசிப்ளின். எப்படியாவது செஞ்சே ஆகணும். ஆம், டைமிங். நிறைய பேரு 10 மணின்னு சொன்னா, அ 10:30 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். முடியாது. டிசிப்ளின். பங்க்சுவாலிட்டி இஸ் டிசிப்ளின். வொர்க் இஸ் டிசிப்ளின். கமிட்மென்ட் இஸ் டிசிப்ளின். இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நீங்க வெற்றி அடைய முடியும். ஓகே. அடுத்த சப்ஜெக்ட் பார்ட் 2 அடுத்த முறை அடுத்த Zoomல ஷேர் பண்ணுவோம். அ எல்லோருக்கும் இந்த Zoomல கலந்ததுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இது செப்டம்பர் 27 சனிக்கிழமை நெக்ஸ்ட் ட்ரெய்னிங். அ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சொன்னா மட்டும் பத்தாது, புரிஞ்சா மட்டும் பத்தாது. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், அ எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல வெற்றி அடையறதுக்கு நம்ப கத்துக்கிறோம். யோர் லேர்னிங் எக்ஸ்பென்சஸ், யோர் லேர்னிங் கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு? இந்த நெக்ஸ்ட் வால்டன்ல நீங்க வெற்றி அடையறதுக்கு எண்ணங்கள் இருந்தா, இலக்கு இருந்தா, இந்த நெக்ஸ்ட்ல கட்டாயம் நீங்க ஜாயின் பண்ணணும். ஓகே. இதோடு நான் நிப்பாட்டிட்டு, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நதீம். தேங்க் யூ சார். தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரெய்னிங். ஹோப் நம்மளுடைய நண்பர்கள் யார் கலந்துக்கிட்டாங்களோ, கலந்துக்க முடியாதவங்களுக்கு அவங்க என்ன மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லி, அடுத்த ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி Zoom நடக்கும்போது எல்லோரும் எப்படி மிஸ்டர் பாலன் சொன்னாரோ,
இத்தனை 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 பேரை கூப்பிட்டா கூட 100 பேருக்கு மேல உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் அது வந்து பயன்பட போகுதே தவிர, எப்படி இருந்தாலும் வோல்டன் வந்து சக்சஸ் ஆக போகுது. வோல்டன் தன்னுடைய பிசினஸ் செய்யத்தான் போகுது. நீங்க அந்த பிசினஸ்லோட சக்சஸ்ல பங்கெடுத்துக்க போறீங்களாங்கிறது தான் முக்கியம். அதுக்கு முயற்சி எடுங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ஒத்துழைப்பும், எங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நன்றி, வணக்கம், இரவு வணக்கம். நன்றி சார். தேங்க் யூ சார். குட் நைட் சார். ஓகே சார். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ.